சென்னையிலிருந்து மகாராஷ்டிரா சென்றடைந்த தாவேக தலைவர் விஜய் தற்பொழுது ஷீரடிக்கு சென்றிருக்கிறார். சாய்பாபாவை தரிசிக்க முழு விவரங்கள் என்ன? தொடர்ந்து தேர்தலுக்கு பின்பாக தாவேக தலைவர் விஜயுடைய என்னவாக இருக்கும் எதிர்ப்பு தொடர்ந்து கோவில் பயணம் மேற்கொள்வது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திருச்செந்தூர் கோயிலுக்கு பயணம் மேற்கொண்டா இதுக்கு முன்பாக பயணம் மேற்கொண்டு அங்கு குறிப்பா தொண்டர்களும் அவர் வரவேற்பு தெரிவித்திருப்பாங்க. அவர் முருகனுடைய வேல் பெற்று அங்கு சென்று குறிப்பாக தரிசனத்துக்கு பிறகு சென்னை வந்தடைந்தார். அன்னை தொடர்ந்து மீண்டும் சீரடி சென்றிருக்கிறார். அங்கே பாபாவை தரிசனம் செய்வதற்காக அவருடன் இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் உட்பட பல்வேறு நபர்கள் சென்றிருக்கிறார்கள். மிக முக்கிய ஒன்றாக தொடர்ந்து பாபாவையும் தரிசனம் செய்வது மிக முக்கிய பேசுபொருளாக இருக்கிறது. என்னென்றால் தொடர்ந்து யார் இது போன்ற அறிவுரை வழங்குகிறார், எந்த அடிப்படையில் கோயில் என்ற கேள்வி சமூகம் கேட்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து கோயில்கள் செல்வது என்பது அந்த வரக்கூடிய தேர்தல் என்பது பல பேர் கழித்து சொல்வது இருப்பதாகவும் விஜய்க்கு தொடர்ந்து கடவுளை தேர்தல் செய்யும் போது அந்த வெற்றி வாய்ப்பு சாத்தியமாகுமா என்ற ஜோசியர் சொன்னாரா என்ற விமர்சனத்தை சமூக வலைதளங்கள்ல குறிப்பாக அரசியல் விமர்சனம் வைத்தாலும் கூட அதற்கு ஏற்றாது போல் அவர் இந்த கோயில் பயணம் மேற்கொள்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. என்றால் திருச்செந்தூர் கோயிலை ஒட்டி அடுத்த ஷீரடி பாபாவை தரிசனம் மேற்கொண்டிருக்கிறார். அடுத்து மேலும் அவருடைய பயணம் ஆன்மீக பயணமாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி வந்திருக்குது. இதற்கிடையே குறிப்பாக நாளை மிக முக்கியமாக 30ஆம் தேதி போட்டியிட வேட்பாளர் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக ஒரு தகவலான வெளியானது பார்க்க முடியுது. இந்த நிலையில் இந்த ஷீரடி பாபாவை தரிசனம் மேற்கொண்டிருப்பது மிக முக்கிய பார்க்கப்படுகிறது. சலோமி. சென்னையிலிருந்து மகாராஷ்டிரா சென்றடைந்த தாவேக தலைவர் விஜய் தற்பொழுது ஷீரடிக்கு சென்றிருக்கிறார். சாய்பாபாவை தரிசிக்க முழு விவரங்கள் என்ன? தொடர்ந்து தேர்தலுக்கு பின்பாக தாவேக தலைவர் விஜயுடைய என்னவாக இருக்கும் எதிர்ப்பு தொடர்ந்து கோவில் பயணம் மேற்கொள்வது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திருச்செந்தூர் கோயிலுக்கு பயணம் மேற்கொண்டா இதுக்கு முன்பாக பயணம் மேற்கொண்டு அங்கு குறிப்பா தொண்டர்களும் அவர் வரவேற்பு தெரிவித்திருப்பாங்க. அவர் முருகனுடைய வேல் பெற்று அங்கு சென்று குறிப்பாக தரிசனத்துக்கு பிறகு சென்னை வந்தடைந்தார். அன்னை தொடர்ந்து மீண்டும் சீரடி சென்றிருக்கிறார். அங்கே பாபாவை தரிசனம் செய்வதற்காக அவருடன் இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் உட்பட பல்வேறு நபர்கள் சென்றிருக்கிறார்கள். மிக முக்கிய ஒன்றாக தொடர்ந்து பாபாவையும் தரிசனம் செய்வது மிக முக்கிய பேசுபொருளாக இருக்கிறது. என்னென்றால் தொடர்ந்து யார் இது போன்ற அறிவுரை வழங்குகிறார், எந்த அடிப்படையில் கோயில் என்ற கேள்வி சமூகம் கேட்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து கோயில்கள் செல்வது என்பது அந்த வரக்கூடிய தேர்தல் என்பது பல பேர் கழித்து சொல்வது இருப்பதாகவும் விஜய்க்கு தொடர்ந்து கடவுளை தேர்தல் செய்யும் போது அந்த வெற்றி வாய்ப்பு சாத்தியமாகுமா என்ற ஜோசியர் சொன்னாரா என்ற விமர்சனத்தை சமூக வலைதளங்கள்ல குறிப்பாக அரசியல் விமர்சனம் வைத்தாலும் கூட அதற்கு ஏற்றாது போல் அவர் இந்த கோயில் பயணம் மேற்கொள்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. என்றால் திருச்செந்தூர் கோயிலை ஒட்டி அடுத்த ஷீரடி பாபாவை தரிசனம் மேற்கொண்டிருக்கிறார். அடுத்து மேலும் அவருடைய பயணம் ஆன்மீக பயணமாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி வந்திருக்குது. இதற்கிடையே குறிப்பாக நாளை மிக முக்கியமாக 30ஆம் தேதி போட்டியிட வேட்பாளர் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக ஒரு தகவலான வெளியானது பார்க்க முடியுது. இந்த நிலையில் இந்த ஷீரடி பாபாவை தரிசனம் மேற்கொண்டிருப்பது மிக முக்கிய பார்க்கப்படுகிறது. சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத். The Chennai Silks in Mega Summer Sale.